ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு 2 முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் யார் வின்னர் அப்படின்றதுல பெருசாக டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தான் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். ரெட்ரோ பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃப் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ கார்த்திக் சுப்பராஜ் அவர்களோட ப்ரீவியஸ் படங்களோட தாக்கம் இதுலயும் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரிவ்யூஸா வந்தது இதுதான். அப்போ கண்டென்ட் வைஸா ஆப்வியஸா டூரிஸ்ட் ஃபேமிலி தான் வின்னர். சரி, 2 படத்துக்கும் புக்கிங் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி புக் மை ஷோல செக் பண்ணி பார்த்தா ரெட்ரோ லாஸ்ட் 1 ஹவருக்கு 5.61k டிக்கெட்ஸும் டூரிஸ்ட் ஃபேமிலி 5.08k டிக்கெட்ஸும் புக் ஆயிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போதுமே டூரிஸ்ட் ஃபேமிலி தான் வின்னர்ன்றது தெரியுது. ஏன்னா சூர்யா அவர்கள் ஒரு பெரிய ஹீரோ, பட் சசிகுமார் நடிச்சிருக்கிற ஒரு சின்ன படம் அந்த படத்துக்கு இணையா கிட்டத்தட்ட புக்கிங்ல இருக்கிறதே டூரிஸ்ட் ஃபேமிலியோட வெற்றியை தான் குறிக்குது. அதுவும் முதல் வீக்கெண்டு 3 நாள் தான் ஆகுது. பொதுவா பெரிய ஹீரோ படங்களோட புக்கிங் படம் எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 4 நாள் புக்கிங் யாருமே நெருங்க முடியாது. ஸ்டில் 2 படங்களும் புக்கிங்ல கிட்டத்தட்ட இணையா இருக்குன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி தான் ஆப்வியஸான வின்னர். அதுவும் என்னோட கெஸ்ஸிங் டூரிஸ்ட் ஃபேமிலியோட புக்கிங் ரெட்ரோவை விட சீக்கிரமே முந்திடும். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி தான் இந்த வாரம் கிளியர் வின்னர். பட் கங்குவா படத்துக்கு அப்புறம் சூர்யா அவர்களுக்கு ஒரு டீசென்டான கம்பேக் கிடைச்சிருக்கு. அண்ட் இன்னும் 2 படத்தையும் பார்க்கல, பட் ஆனால் இந்த ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி தான் போலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 படத்துல என்ன படம் நீங்க பார்த்தீங்க, அதுக்கு உங்களோட ரிவ்யூஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கோலிவுட் பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.